இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. சார், இந்தியா மற்றும் பாகிஸ்தானினுடைய ராணுவ நடவடிக்கைகளின் இயக்குநர்களின் சந்திப்பு இன்று பிற்பகல் 12 மணிக்கு நடைபெறுகிறது. டிஜிஎம்ஓ சந்திப்பில் என்ன முக்கியமான விஷயங்கள் பேசப்படும்? அதாவது நல்லா கேட்டீர்கள். நான் ஏற்கனவே உங்களுடைய தொலைக்காட்சியில் நேற்று கொடுத்த இன்டர்வியூ இதுக்கும் சொல்லியிருக்கேன். நம்முடைய நேற்று நடந்த 3 டிஜிஎம்ஓ லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய், ஏர் மார்ஷல் ஏகே பாரதி, அவர் வைட் அட்மிரல் ஏ பிரமோத் கிளீனாக தெளிவாக என்னென்ன தாக்குதல் நடத்தி விட்டோம் என்பதை மிக துல்லியமாக, அதாவது தாக்குதல் நடத்துவதற்கு முன்பாக எப்படி இருந்தது ஸ்ட்ரக்சர், தாக்குதல் நடத்த பின்பு எப்படி இருந்தது என்பதை தெளிவாக எல்லோருக்கும் மக்களுக்கு காட்டிவிட்டார்கள். நம்முடைய நோக்கம் என்னவென்பதை அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இதற்கிடையில் அமெரிக்கா, சைனா போன்ற நாடுகள் நாங்கள் தலையிட்டு தான் இந்த போரை நாங்கள் சீஸ்ஃபயர் பண்ணினோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய டிஜிஎம்ஓடைய பேச்சுவார்த்தைகள் மூலம் என்ன தெரிகிறது என்றால், 2 நாடுகளுடைய பாகிஸ்தானும் டிஜிஎம்ஓ இந்த ஜிஎம்ஓ பேச பின்புதான் இந்த சீஸ்ஃபயரை நடத்தும் என்பது தெளிவாக தெரிகின்றது. மேற்கொண்டு நாம் உங்க ஊடகத்திலும் சிலர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஜனநாயக நாட்டில் தெளிவாக இன்னும் இதை விட என்ன தெளிவாக அறிவிக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியவில்லை. நிச்சயமாக தெளிவாக என்ன நடந்தது என்பதை நிச்சயமாக தெரிவித்து விட்டார்கள். இனிமே என்னென்ன எக்யூப்மெண்ட், என்னென்ன ஆமுனேஷன் யூஸ் பண்ண என்பது நிச்சயமாக கூற மாட்டார்கள். இது ஒரு மிலிட்டரி சீக்ரெசி என்று பெயர். இதற்கு நிச்சயமாக தெரிவிக்க மாட்டார்கள். இன்று நடக்கும் பேச்சுவார்த்தையை என்னைய பொறுத்த என்னுடைய வியூவில் என்ன எதை பற்றி இந்த நம்மளுடைய டிஜிஎம்ஓ வலியுறுத்துவார்கள் என்றால், தீவிரவாதத்தை முழுமையாக கைவிடப்பட வேண்டும், அங்குள்ள தீவிரவாதிகளை வெளியேற்ற வேண்டும், அங்குள்ள தீவிரவாதிகளை எங்கள் இந்தியாவில் தாக்கிய தீவிரவாதியை எங்களிடம் ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டும். நிச்சயமாக இதை வலியுறுத்துவார். அதற்கு மேலும் இன்னும் என்ன வலியுறுத்துறார் என்றால், இந்த எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. ஒரு சீஸ்ஃபயர் நடந்த பின்னும் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய தாக்குதலை நடத்தக்கூடிய இது மாதிரி ரூல்ஸை வயலேஷன் பண்ணி என்றால் நிச்சயமாக பெரும் தக்க பதிலடி என்பதை விட மிக மோசமான பதிலடி கொடுப்போம் என்பதையும் தெளிவாக பேசுவார்கள். அதுக்கு அடுத்து என்ன பேசுவார்கள் என்றால், நீங்கள் தான் டைரக்டாக போர் முனையை பற்றி தலையிட வேண்டும், வெளியே மற்ற நாடுகள் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தெளிவாக கூறுவார்கள். இப்பொழுது பாகிஸ்தான் ஏன் முழங்கிக் கொண்டிருக்கிறது என்றால், நீங்கள் நேற்று நம்மளுடைய டிஜிஎம்ஓ மீட்டிங்கில் பார்த்திருப்பீர்கள். அட்டாக் ஆகியிருந்த 9 ஏர்பேஸில் மிக முக்கியமான 3 ஏர்பேஸை நாம் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு தகட்டு விட்டிருக்கோம். அங்குதான் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஏவுகணைகள் ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக இந்தியாவினுடைய நோக்கங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக நேற்று டிஜிஎம்ஓ செய்தியாளர் சந்திப்பு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் நைட்டு 10:30 மணிக்கு இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தானினுடைய ராணுவ தளபதிகள் செய்தியாளர்களை சந்தித்தார்கள். இந்தியா கூறிய கருத்துக்கள் அனைத்தும் வதந்தி பரப்பும் தகவல், புரளி என தெரிவித்திருக்கிறார்கள். எங்களுடைய ராணுவ தளங்கள் நல்ல முறையில் தான் இருக்கிறது என அவர்களுடைய விளக்கம் தெரிவித்திருக்கிறார்கள். அது பற்றி உங்கள் கருத்து என்ன? நிச்சயமாக நான் ஏற்கனவே சொல்லி கொண்டிருக்கிறேன். அவர்கள் எப்பொழுதும் சைக்காலஜி வின்னிங் என்றுதான் சொல்வார்கள். அவர்கள் எங்க தீவிரவாதத்தை இயக்கத்தை நம்முடைய நாங்கள் செய்யவில்லை என்றுதான் கூறினார்கள். நாங்கள் செய்யவில்லை, ப்ரூஃப் இருக்கான்னு தான் கேட்பார்கள். நல்ல தெளிவாக தெரிந்து விட்டது. விமானி நம்ம கையில் இருக்கிறார், அவருடைய அவங்களுடைய இப்ப இல்ல, நீங்க 71, 61 கார்கில் வார் எதிலையும் எடுங்கள். கார்கில் நம்முடைய பிரதமர் மந்திரி வாஜ்பாய் அங்க பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார், இங்கு கார்கில் போர் நடத்தி கொண்டிருக்கிறது. இவர்களுடைய செயல்களே நம்மளை திசை திருப்புவதும். ஏனென்றால் எதற்காக அப்படி கூறுகிறார்கள் என்றால், நம்ம ஊடகங்களிலும் இங்கிருக்கிற சில பத்திரிகையாளர்களும் அவர்களுடைய கருத்துக்களை உண்மை என்று நம்ம மக்களுக்கு தெளிவுபடுத்த, அரசியல் ரீதியாக தெளிவுபடுத்த விரும்புகிறார்கள். ஒன்று மட்டும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தயவு செய்து நாம் நம்மளுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நாம் தான் பேசிக்கொள்ள வேண்டும். இந்த தருணத்தில் அரசியலோ மற்ற எதுவுமே பேசாமல் இங்கு நம்ம நடக்கிற ஊடகங்கள், நம்ம டிஜிஎம்ஓ காட்டுகின்ற செய்திகளை நம்ப வேண்டும்.
வீணாக பாகிஸ்தானோ சைனாவோ அமெரிக்காவும் ஊடகங்களை நம்பி அந்த கேள்விகளை நாம் இந்திய மக்களுக்கு தெரிவிக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. ஏனென்றால் நம்முடைய பாமர மக்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் பாவம் அவர்கள் பயந்து விடுவார்கள், இது மாதிரி எல்லாம் போய் சொல்றாங்க அப்படின்னு. ஏனென்றால் அவங்க எல்லாம் நிச்சயமாக நாட்டு நடப்பை பற்றி தான் பேசிக்கிட்டு. ஒன்று மட்டும் கூறிக்கொள்கிறோம், ஆர்மி மீட்டிங் என்றால் அது அத்தன்டிக் மீட்டிங். ஒரு டிஜிஎம்ஓ வேர்ட் இஸ் வேர்ட். அவர்கள் என்ன காட்டுகிறார்களோ அதுக்கு முழு ஆதாரத்தோடு தான் காட்டுவார்கள் ஒழிய எந்த பொய்யிலும் சொல்ல மாட்டார்கள். இது தெள்ளம் தெளிவாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கு ஒரு நாள் ராணுவத்தின் சார்பாக பத்திரிகையாளர்களை பார்த்து செய்திகள் சொல்லுவர் என்றால் அது 100% இல்ல 102% உண்மை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வீணாக நிச்சயமாக பாகிஸ்தான் எப்படி ஒத்துக்கொள்வார்கள்? நீங்களே சொல்லுங்கள். ஒரு கொலை குற்றவாளி நீதிபதி முன்னும் நான் கொலை செய்வேன் என்று என்னைக்கான ஒத்துக்கொள்வானா? அதற்கு ஆதாரங்களை நாம் தான் காட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அந்த சமயத்தில் அந்த கொலையாளிக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கு நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் இருக்கிறார். அது மாதிரி தான் இங்கும் பாகிஸ்தானுடைய கருத்துகளுக்கு ஆதரவாக பேசக்கூடிய பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்கள் இருக்கிறார்கள். தயவு செய்து நான் ராணுவ பணியாற்றிய என்ற முறையில் நான் என்ன ஒன்று மட்டும் கூறக்கொள்கிறேன். தயவு செய்து இப்பொழுது இந்த சமயம் கொஞ்ச நாளை வரைக்கும் இந்த அரசியல் எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு நாம் என்ன ஊடகத்தில் சொல்லுகிறோமோ அதை நம்பிவிட்டு இது முடிச்ச பிறகு பாகிஸ்தான் தொடர்ச்சியாக வதந்திகளையும் பொய்களையும் பரப்பி வருகிறீர்கள். சரியாக கூறியிருக்கிறீர்கள். பாகிஸ்தான் 7:30 மணிக்கு நேற்று ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் அதை 10:30 மணிக்கு மாற்றி அமைத்தார்கள். இந்தியாவினுடைய டிஜிஎம்ஓ சந்திப்பிற்கு பிறகு 3 மணி நேரம் தாமதமாக அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. முழுமையாக நாம் கூறிய அனைத்தும் வேறு விதமாக அவர்கள் சித்தரித்து கூறியிருக்கிறார்கள் என்பதை தான் நம்ம உறுதியாக சொல்ல வேண்டும். இந்த ஆபரேஷன் சிந்தூரை பொறுத்தவரை ராணுவ ரீதியாக இந்தியாவினுடைய பலம் எந்த அளவிற்கு ஓங்கி இருக்கிறது என கர்னல் அப்படிங்கிற ஒரு முறையில நீங்க சொல்லுங்க. நிச்சயமாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் தொலைக்காட்சியை. நான் நிச்சயமாக நீங்கள் காட்டுவிட எல்லாமே நிச்சயமாக இது நம்ம காட்டியது ஒன்லி இஸ் ரிஹர்சல். இன் மெயின் பிக்சர் தான் இருக்கு. நம்ம இப்பொழுது தாக்குதல் நடத்தியது ஒன்லி ரிஹர்சல். நீங்கள் பாருங்கள், கோழைத்தனமாக நம்முடைய ஏர் அட்டாக் பண்ணும்போது பேசஞ்சருடைய பிளைனையும் ஒரு இன்டர்நேஷனல் பிளைட்டையும் பறக்க விட்டு இவர்கள் எப்பொழுதுமே இதுல இருந்து புரிகிறதா, இவர்கள் எப்பொழுதுமே நம்மளை எதிர்ப்பதற்கு தைரியமாக நேர்மையாக எதிர்க்க மாட்டார்கள், மறைமுகமாத்தான் இருப்பார்கள். இதே மாதிரி அப்படி நடந்திருந்தால், அசம்பாவிதம் நடந்திருந்தால், நிச்சயமாக பிளைனில் ஏதாச்சும் ஒரு சிவிலியன் இருந்தால் இந்த நேரத்தில் நிச்சயமாக நம்ம இந்த இன்டர்வியூ கொடுக்கிற நேரத்தில் கொந்தளித்திருக்கும் நாடே உலகம். மற்ற நாடுகள் எல்லாம் இந்தியா மீது பறைசாற்றி இருக்கும். நம்ம ஒரு அண்டர் பிரஷர்ல போட்டிருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் செய்வார்கள் என்று நன்றாக தெரிந்து நம்முடைய இந்தியன் ஏர்போர்ஸ் துல்லியமாக, தெளிவாக, தைரியமாக, அக்குரிசியாக அந்த இடத்தை தாக்கியதை பார்த்துதான் அவர்கள் பயந்து விட்டார்கள். அதற்காகத்தான் அவர்கள் சீஸ்பயர் பண்ணதற்கு வந்தார்கள் ஒழிய அவர்கள் ஒன்றும் தானாக வரவில்லை. அவர்களுக்கு நன்றாக தெரிந்து விட்டது, இனிமேல் இந்தியாவிடம் நம்முடைய பாச்சா படிக்காது. அவர்கள் என்னென்ன திறமையோ, ஏதோ சொல்லுவாங்க ராமாயணத்துல கூட பீமாசனம் பண்ற மாதிரி அவருடைய எல்லா ஆயுதத்தையும் பயன்படுத்தி விட்டார்கள். அது எதுவுமே இந்தியாவில் பாதிக்கவில்லை. அவருக்கு ஒன்றும் புரியவில்லை இந்தியாவுடைய என்ன ஆயுதங்கள் இருக்கிறது என்று. இந்தியா இனிமேல் பயன்படுத்தும் ஆயுதங்களால் பாகிஸ்தான் இருக்குமா இருக்காதா என்று ஒரு சந்தேகத்தில் இருக்கிறதுனால்தான் அமெரிக்கா, சைனா போன்ற நாடுகள் பேச்சுவார்த்தைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அவர்களே வியக்கும் அளவுக்கு நம்மளுடைய இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக இந்தியாவினுடைய ராணுவ நடவடிக்கைகள் முன்னேறி இருப்பதாக கூறியிருக்கிறீர்கள். இன்று பிற்பகல் 12 மணி அளவில் டிஜிஎம்ஓவுடைய செய்தியாளர் அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடைபெறும். அதற்கு பிறகு விரிவான செய்தியாளர் சந்திப்பும் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.